இன்னைக்கு நாங்க ஒரு சூப்பரான மேட்ச் பார்த்திருக்கோம் திண்டுக்கல்ல. மேட்ச் எப்படி இருந்துச்சு? இப்போ நம்ம எங்கனே போறோம்? வணக்கம் மக்களே. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே கிரிக்கெட் பிடிக்காத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு இல்லாத ஃபேன்ஸே கிடையாது. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎல் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்சா ஒரு லீகா கருதப்படுகிறது. அந்த லீக்ல பாத்தீங்கன்னா நம்ம ரேடியோ சிட்டில இருந்து ஒரு சூப்பரான வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேட்சை பார்க்க போறோம். முக்கியமா இதுல என்னன்னா நிறைய பேருக்கு நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ்க்கு நான் ரேடியோல ஒர்க் பண்றேன்னு தெரியாது. ஸோ நான் ரேடியோ சிட்டில ஆர்ஜேவா இருக்கேன். ஸோ அதனால ரேடியோ சிட்டி தான் பாத்தீங்கன்னா இந்த முறை லைக்கா கோவேக்கிங்ஸுக்கு ரேடியோ பார்ட்னரா இருக்கிறாங்க, அபிஷியல் ரேடியோ பார்ட்னரா இருக்கிறாங்க. அதன் காரணமாக ஒரு சின்ன வாய்ப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டாஸ் போடும்போது ரேடியோ சிட்டி டி ஷர்ட்டை போட்டு கூட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ அதை பயன்படுத்திக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். மேட்ச் ஆக்சுவலா 3:15 நாங்க ஆக்சுவலா கொஞ்சம் டிலேவா தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ கரெக்டான டைத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா டாஸ்ல எங்களை காமிச்சிருவாங்க, பார்க்கலாம். அண்ட் இந்த விளாக்ல என்னோட தம்பி அஸ்பா இருக்கிறான். ஸோ எங்களோட ஜூனியர் அண்ணனோட தம்பியா நான் கூட பைக் இருக்கேன். நான் ஜேடி தம்பியா. போன் எடுத்துக்கிட்டேனே, நீங்க பாருங்க அப்படியே. அண்ணன் இப்போது என்பிஓ காலேஜ் டாஸ் போட்டாரு. ஆனா அண்ணா ஒண்ணு, அண்ணனுக்காக டிஎன்பிஎல் மேட்சே 2 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓவர். ஆக்சுவலா நாங்க அங்க போனது பாத்தீங்கன்னா கரெக்டா 3:15 மேட்ச். அதுல 2:45க்கு போட்டுருவாங்க. நாங்க என்ன நினைச்சோம்னா சரி ஒரு 1:30 கிளம்புனா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு மதுரை பைபாஸ் காலவாசல்ல எங்க ஆபீஸ் இருக்குது, அதுல இருந்து நாங்க கிளம்பி வேகமா வந்தோம். பட் இன்னைக்கு கார்ல வந்த காரணத்தினால கொஞ்சம் கோரிப்பாளையம் சைடு இப்ப பாலம் வேற நடந்துட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் அங்கனக்குள்ள ஸ்லோவாயிடுச்சு. இருந்தாலும் அழுத்தி பிடிச்சி அப்படியே மறுபடியும் இங்க கரெக்டா கிட்ட வரும்போது மணி 2:30. அதுக்குள்ள அபிஷியல்ஸ்லாம், அதாவது டிஎன்பிஎலோட அபிஷியல்ஸ்லாம் ஒரு 2-3 தடவை போன் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டா உள்ள போய் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ண அங்க இருந்து, அதாவது என்ட்ரன்ஸ்ல இருந்து கிரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிஸ்டன்ஸ். அங்க இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பட்ட பகல்லே ஜாகிங் போன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். திட்டு அங்க இருந்து ஓடி கிட்ட போய் நிக்கிறோம். இருக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து சபரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டிட்டு போனாருங்களா. ஸோ போய் ஒரு பொசிஷன் காமிச்சாங்க கேமரா. இன்னும் இன்னைக்கு ஷாருக் கான் கேப்டன் கிடையாது, வேற ஒருத்தர் தான். அவரையும் பார்த்து ஹாய் சொல்லிட்டு அங்கே இருக்க அஃபிஷியல்ஸ்லாம் பார்த்து ஹாய் சொல்லிட்டு. அண்ட் எனக்கு என்னோட ரேடியோ சீனியர் முத்துப்பண்டி இருந்தாப்புல, ரேடியோவில் நிறைய கேட்டிருக்கிறேன். அந்த முத்துப்பண்டியை பார்த்துட்டு அப்படியே வந்தோம். அதுக்கப்புறம் டாஸை வின் பண்ணோடனே வின்னிங் பற்றின நிறைய விஷயங்கள் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. டாஸ் வின் பண்ணி கேட்பாங்க இல்லையா, நல்ல ஒரு லைவாக ஒரு மேட்சை அந்த டாஸ்லேருந்து பார்க்குறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னதான் கிரவுண்டில் டிக்கெட் கிடச்சி கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறத விட அங்கே ஒரு அஃபிஷியலாக ரேடியோ சிட்டி பார்த்தீங்கன்னா லைக்கா கோவேக்கிங்ஸ்க்கு அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அப்படியே போயிட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆல்சோ கம்பெனிக்கு யாராச்சும் ஒருத்தர் இவ்வளோ தூரம் வரோம், தனியாக போகலாம். நிறைய இடங்களுக்கு தனியாக தான் போகிறோம். அஸ்வா கூட இருந்தேன், ஒரு வாரமாக போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லா வகையிலையும் அஸ்வா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு வேற சிட்டி குக்குன்னு ஒரு ஈவெண்ட்டு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனும் போயிட்டு இருக்குது. அதே சமயத்தில் இந்த விஷயம் இதை பண்ணிட்டு இப்போ நேராக போய் ஆஃபீஸில் மிச்ச வேலைகள் பார்க்க போகிறோம். அண்டு சரி வந்தபோது நத்தம் அந்த பாலம் ஹைவேல வந்தோம். இப்போ என்னடான்னா சரி ஒரு கிராமத்துக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக நல்லா, ஏன்னா இந்த நத்தம் ஏரியா, இந்த திண்டுக்கல் ஏரியா கொஞ்சம் பசுமையாக இருக்கும். இது அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்திருக்கோம். இன்னும் அஸ்வா கேமராவை சரியாக பிடிக்கல, ஸ்ட்ரைட்டாக பிடிங்க அஸ்வா. அண்ணன் எந்த மாதிரி சொல்றாருன்னா, நத்தம் வரோம், நத்தம் வந்தோம், போறப்ப இந்த வழியா போறோம் இயற்கை ரசிகர் அண்ணன் சொல்றாரு. ஆனா உண்மை அது கிடையாது. அண்ணன் டோல்கேட் காசு 100 ரூபாய் மிச்சம் பண்றதுக்காக நோ டோல்கேட்ல ரூல் மேப் போட்டு போய்க்கிறேன். மிச்சம் பண்றதுக்குன்னா வரும்போது இந்த வழியில வந்துருப்பாங்களா.
போகும்போது இப்போ என்ன சொன்னேன், அந்த வழியில் போவானடா, வர வழியில் வந்துட்டோம். மறுபடியும் அங்கேருந்து நத்தம்பாளையம் இறங்கினோடனே கோரிப்பாளையம், மறுபடியும் அண்ணா இல்லை பைபாஸ், இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கு இப்படியே பைபாஸில் போயிட்டோம்னா இங்கிட்ட வாடிப்பட்டி டு திருநகர் பைபாஸ் ஈஸியாக டிராஃபிக் எல்லாம் போயிடலான்னு சொன்னால் ஒரு 190 ரூபாய்க்காண்டி அண்ணன் அசிங்கப்படுத்துகிற நீ. அது எப்படிண்ணே வாடிப்பட்டி திருநகருங்கிறீங்க? வாடிப்பட்டி எங்கேயோ இருக்கு, திருநகர் எங்கேயோ இருக்கு, அப்படி போலாம். அதே ஒரு திண்டுக்கல் பைபாஸ் ஒரு ஸ்ட்ரெச் தானடா. ஓகே. ஆமாம் தம்பி என்ன ஹோட்டலில் பார்த்தாச்சு. ஓகே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாங் ஜர்னி நான் ஸ்டாப்பாக வந்து கொஞ்ச நேரம் ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு அவர் அஸ்ஃபாவும் காலையில் சாப்பிடல, காலையில் ரோஸ் மில்க் மட்டும் குடிச்சாடா. ரோஸ் மில்க் மட்டும் குடிச்சிருக்காரு. ஸோ நான் எதுவுமே சாப்பிடல, தண்ணியில் தான் வண்டி ஓடிட்டு இருக்குது. ஒரு நல்ல கடையாக நிப்பாட்டு ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம். இப்போ கடை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டீயை குடிப்போம்னு சொல்லிட்டு அலங்காநல்லூர் இந்த மனையாச்சியாக நம்ம சொல்லுவாங்க, அதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட கொஞ்சம் மதுரைக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். உள்ளுக்குள்ளே போனால் மதுரை. ஸோ டீயை குடிச்சிட்டு அப்படியே அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். அண்ணன் டீ கடைக்கு கூப்பிட்டு வந்தாரு, டீ குடிக்க. வழியாக குடிச்சாச்சு. சொல்லுங்கண்ணே. ஸோ டீ வந்து ஓகேவாக இருந்துச்சு, ஆனால் முட்டை பப்ஸு மரண கேவலமாக இருந்துச்சு. நல்லா இல்லைன்றனால தான் அந்த கடையை நான் காட்டலை, அதை பற்றி பெருசாக பேசலை. ஆனால் பார்க்கறதுல கொஞ்சம் டீசெண்டாக இருக்க கடைன்னு சொல்லி நம்பி நம்ம டீ குடிக்க போனோம்னா இந்த மாதிரி ஆப்பு கூட இருக்கும். டீ ஓகே டீசெண்டாக இருந்துச்சு, எனக்கு அப்படி தோணுச்சு தம்பி, எனக்கு அப்படி தோணுச்சு. ஆனால் ஒரு விஷயம், பெங்களூர் சைட்லாம் போனீங்கன்னா தான் அந்த முட்டை பப்ஸ்லலாம் முழு முட்டை வைப்பாங்க. மதுரையில் ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமான கடைகளில் அரை முட்டை வச்சு அப்படி தான் போடுவாங்க. ஒரு சில கடைகளில் மட்டும் முழு முட்டை வைப்பாங்க. ஸோ இந்த கடையில் முழு முட்டை இருந்துச்சு, அது வேணால் ஒரு ஆறுதல். மற்றபடி அதில் உப்பு இல்லை, சப்பு இல்லை, டேஸ்ட்டாக இருந்துச்சு. முக்கியமாக கீழே அந்த வேப்பராக அந்த ஹீட்ரு மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதுலேருந்து பார்த்துட்டு தான் நான் சரி சூடாக இருக்கும்னு சொல்லிட்டு பப்ஸை கேட்டேன். பார்த்தா அது ஐஸில் வச்ச மாதிரி ஜில்லுன்னு தான் இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டும் ஒர்த்தாக இல்லை. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்திருந்தா கூட நல்லாயிருக்கும். சரி, பசிக்கு வேறு வழி இல்லை. தம்பியை வேறு நான் எனக்கு துணைக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். அவனை ரொம்ப நேரம் வந்து இப்படி காக்க வைக்க முடியாது. அதனால் அவனுக்கு சரி ஏதோ ஒரு கடையில் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு நிப்பாட்டியாச்சு. அப்புறம் நம்மண்ணே டீ சொல்லு, டீ உனக்கு எப்படி இருந்துச்சுட்டு? டீ பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. டீயில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பரவாயில்லாமல் இருந்துச்சு? இன்னும் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லை முட்டை பப்ஸ் நீங்கள் வந்து வெறும் ஜாஸ்தி தான் சாப்பிட்டோம், உங்களுக்கு டேஸ்ட் தெரில போல. இன்னும் கொஞ்சம் ஓகேவா தெரிஞ்சிச்சு எனக்கு. ஓகே ஓகேண்ணே. மேட்ச் போய் அண்ணன் டாஸ் போட்டு கூப்பிட்டு வந்துட்டாரு. அண்ணனுக்கு அசிஸ்டண்ட்டாக நானும் போயிட்டு வந்துட்டோம். அசிஸ்டண்டெல்லாம் இல்லை, தம்பியாக கூட சரி தனியாக போக போர் அடிச்சு, அதனால் தம்பி வரேன்னா விருப்பப்பட்டான், அதனால் வாட அள்ளின்னு போட்டு கூப்பிட்டு கூட என்ன பிரயோஜனம், உள்ளே விடலை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறோம். ஓகேண்ணே. ஓகே மகிழ்ச்சி. போமா.